வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் முள்ளங்கி வச்சு பொரியல் செஞ்சு அதில் சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் தேவையானாலும் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டுக்குங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க முள்ளங்கியும் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் காய் திருவி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி திருவி போட்டே செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ திருவி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் வாங்க. நீங்கள் இந்த மாதிரி 2 காய் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு முள்ளங்கி ஃப்ளேவரும் இருக்காது, பீட்ரூட் ஃப்ளேவரும் இருக்காதுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸாகவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம எல்லா காயும் ஒன்றா சேர்த்துடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் வாங்க. நல்லா கிளந்து விட்டுடுங்க. இந்த முள்ளங்கியோட கலரே உங்களுக்கு மாறி பீட்ரூட் கலரில் வந்துடுங்க. இப்போ மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் வாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுலேருந்து தண்ணி வரும், அதுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. வாசனையே செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விடுங்க. நம்ம காயும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். அரை பதத்துக்கு வெந்தும் வந்துடுச்சு. திருவி போட்டதுனால சீக்கிரமாகவே வெந்துடும், நமக்கு டைமும் மிச்சமாகும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. பத்தலைனா நம்ம இறக்கும்போது கூட போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவு சேர்த்துங்க. ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் நான் மிளகாத்தூள் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் பாருங்கள். காரம் எல்லா பக்கமும் ஊறணுங்க, அதனால் நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக காய் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. வாசனையும் செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வாங்க. பாருங்கள், நம்ம முள்ளங்கி பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இதில் சூடாக சாதத்தை வடித்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு குழம்புலாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி காயிலே போட்டு பெரட்டி நம்மளும் சாப்பிட்லாம். பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸாகவும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சுங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுடலாங்க. நம்ம பீட்ரூட் முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சாதம் வடித்து ஆற வச்சுட்டேங்க. ஏன்னா ஆறின சாதம் போட்டு கலரும் போது உங்களுக்கு சாதம் உடையாமல் இருக்கும். காய் நமக்கு சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாட்டில் ஊறிடுங்க இந்த பீட்ரூட் காயோட ஃப்ளேவரு. பாருங்கள், சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பீட்ரூட் முள்ளங்கி பொரியல் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க.